காலை மன்னா மார்ச் 27. உன் சுபாவத்தின் பிரதிபலிப்பு. நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்பிப்பேன். கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 19:4. இது மிகவும் அச்சுறுத்தும் ஒரு வசனமாயிருப்பினும் இது மிக உண்மையானது. எகிப்தியன் என்பதன் ஒரு விளக்கம் பின்வாங்குகிறவன் என்பதாகும். நீ இருதயத்தில் பின்மாற்றமடைந்த ஒரு நபராயிருந்தால் கர்த்தர் உன்னை ஒரு கடினமான அதிபதியின் கையில் ஒப்பு கொடுத்து விடுவார். அந்த கொடிய அதிபதி ஒருவேளை அந்தி கிறிஸ்துவராய் இருக்கலாம். பின்வாங்கி போகிறவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையில் கைவிடப்படுவான். கொடிய அதிபதியாகிய அந்தி கிறிஸ்து அவனை ஆளுகை செய்வான். அத்துடன் நீ இருதயத்தில் பின்வாங்கி போயிருக்கும் ஒரு நபராயிருந்தால் உனக்கு மேலிருப்பவர்களும் உன் மேலதிகாரியும் உன் பெற்றோரும் தேவ ஊழியரும் கூட எப்போதும் கடினமான அதிபதிகளாக இருப்பது போல அல்லது உன்னை கடினமாய் ஆளுகை செய்கிற கடூரமான ராஜாக்களாக இருப்பது போல உனக்கு தோன்றும். இதற்கான பரிகாரம்தான் யாது? நீ மனஸ்தாபத்துடன் மனம் திரும்பி உன்னில் இருக்கக்கூடிய பின்மாற்றத்தின் ஆவியை வெறுத்து தள்ளுவாயாக. நீ மனக்கடினமுள்ள ஒரு நபராயிருந்தால் உனக்கு மேல் வைக்கப்பட்டிருப்பவர்கள் உன்னை போலவே கடினமானவர்களாக அல்லது உன்னை காட்டிலும் அதிக கடினமானவர்களாக இருப்பதாக உனக்கு தோன்றும். நீ இரக்கமற்ற ஒரு நபராயிருந்தால் உன்னை சூழ்ந்திருப்பவர்களும் அல்லது உனக்கு மேலே இருப்பவர்களும் உன்னோடு கடூரமாக செயல்படுவதாக நீ உணருவாய். நீ மற்றவர்களை மன்னியாத ஒரு நபராயிருந்தால் உன் தேவனும் அப்படிப்பட்டவராகவே உனக்கு தென்படுவார். வேறு வார்த்தைகளில் கூறினால், நீ உன்னை சுற்றிலும் உள்ள ஜனங்களில் காண்பதெல்லாம் உன் சுபாவத்தின் பிரதிபலிப்பே ஆகும். நீ மென்மையான இருதயம் உள்ளவனாக, மன்னிக்கிறவனாக, அன்பு கூறுகிறவனாக, பிறரை குறித்த கரிசனை உள்ளவனாக இருந்தால் உன்னை சுற்றிலும் இருக்கும் யாவரும் இக்குண நலன்களை கொண்டவர்களாயிருப்பதாக நீ உணருவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, March 27th, 2026. Your character reflection. The Egyptians will I give over into the hand of a cruel lord, and a fierce king shall rule over them, saith the Lord of hosts. Isaiah chapter 19, verse 4. This is a very frightening verse, but it is very true. One interpretation for Egyptian is backslider. If you are a backslider in heart, the Lord will hand you over to a cruel lord. The cruel lord may be the Antichrist. A backslider will be left behind at the coming of the Lord, and the cruel lord, the Antichrist, will rule over him. Also, if you are a backslider in heart, those who are above you, your boss, your parents, or servants of God, may appear to be cruel lords or fierce kings ruling over you. What is the remedy for this? Repent and renounce any backsliding spirit you may have in you. If you are a hardened person, those who are above you will appear just as hard as you are, or even worse. If you are a merciless person, those who are around you or over you may appear to be cruel to you. If you are unforgiving, your God also may appear to be like that to you. In other words, what you see in the people around you is the reflection of your own character. If you are soft-hearted, forgiving, loving, and caring, you will find everyone around you having the same character. May God bless you.